ஹாய், நான் கார்த்திக் பேசுகிறேன். நம்மக்கிட்ட இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சார்ஜிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது இல்லையா? அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பவர் பேங்கர், சோலார் சார்ஜர், சம்மோன் அந்த மாதிரி என்னென்னவோ வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. சில கம்பெனி ப்ராடக்ட்டுன்னும் போது அது எந்தளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன், எம்ஐ பவர் பேங்கர் சொல்லி. பார்த்தீங்கன்னா அது இதுதான். இதோடைய மில்லியாம்ஸ் பார்த்தீங்கன்னா 10,400 மில்லியாம்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, நல்லா இருக்கும். ஓகே, ஒரு ஃபோனுக்கு வந்துட்டு 2000 மில்லியாம்ஸ் இருந்தால் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணலாம். அப்போ 10,000 அப்படின்னமோ இதை ஒரு வாட்டி நம்ம இந்த பவர் பேங்கரை சார்ஜ் பண்ணாக்கா மினிமம் ஒரு 5லேருந்து 6 தடவை மேக்ஸிமம் போட முடியும். இதுதான் உண்மை. ஆனால் நம்ம ஆளுங்க அதையும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஏமாத்துறாங்கன்றத நான் வாங்கி ஏமாந்த பிறகு தான் எனக்கே தெரியுது. அது எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன், கொஞ்சம் நான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த பவர் பேங்கரை நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். எடுத்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னா போதும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றதில் 1 2 3 4 மொத்தம் பேட்ரி இருக்கும். இந்த 4 பேட்ரி இருக்குன்னு தான் பேர். ஆனால் இந்த 4 பேட்டரியுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இது ஒரு எம்டி சிலிண்டர். இது பேட்டரியே கிடையாது, ஒரு டம்மி. இது ஒரு பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பேட்டரியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னொரு பேட்டரியும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த 3 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது. இந்த ஒரு பேட்டரி மட்டும்தான் இதில் கனெக்டிவிட்டியில் இருக்குது. அந்த ஒரு பேட்டரியோட வேல்யூஷன் என்னன்றது தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் கனெக்ஷனில் இருக்குது. பட் இது ஆன் மோடில் இருக்குது. ஒரு வாட்டி நான் சார்ஜ் பண்ணேன்னா ஒரே தடவை மட்டும்தான் ஒரு ஃபோனும் சார்ஜ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே பண்ண முடியல. இதுதான் உண்மை. சரி, ஓகே, இதை விட்டுருங்க. ஏதோ 200 நான் இது வாங்கினது வந்துட்டு ஜஸ்ட் 200 ருபீஸ் தான். ஏன்னா அவன் சொன்னது 500 சொன்னாங்க. நான் 200 கொடுத்தா கூட எல்லாம் வேணாம் விடு அப்படின்னதும் கொடுத்துட்டாங்க. இது அதிகமாக எங்கே விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏரியாவில். ஓகே, இப்போ உங்கள் கண் இதில் இது ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் பிரிச்சுது. ஏன்னா இதை நான் என்னென்னு செக் பண்ணதான் பிரித்தேன், அதை விட்டுருங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவ் இருக்குது, அது ஃபுல் பேக்கடாக இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த எட்ஜஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கிங்காக இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் எதனா பிரச்சனை எதுவும் இல்லை. என்ன தெரியுதா? இல்லை இல்லையா? இப்போ நான் இந்த ஒரு பேக்கை இதில் ஒரு சீல்டை பிரிக்கிறேன். அந்த சீல்டை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணது, இப்போ நான் இது 2வது ரிமூவ் பண்ணது. 2 ஸ்லீவும் ஓரம் வச்சுட்டேன். சரி, இது ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு வாங்க. சரி, இதுக்குள்ளே எதனா கனெக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லி ஜஸ்ட்டு இதை லைட்டாக ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு ஷாக் நியூஸ். என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக பீச் மண்ணு தாங்குது. ஒரு சிலிண்டர், இது ஒரு அடுத்த சிலிண்டர். அந்த அடுத்த சிலிண்டர்லேயும் மண்ணு தான் இருக்குது, பீச் மண்ணு தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒன்று இருக்குது, அந்த ஐட்டத்தையும் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதுலேயும் ஃபுல்லாக பீச் மண் தாங்க. இந்த 3 சிலிண்டரும் வெறும் எம்டி சிலிண்டர். ஒன்று பண்ணலாம், இதை வாங்கினதுக்கு இந்த சிலிண்டர் வச்சு ஒன்று பண்ணலாம். எங்கள் அம்மாவுக்கு பொடி போடுறது டப்பா இல்லைனாங்க, அதுக்காக இந்த டப்பாவை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் அடுத்த வாட்டி எம்ஐ கம்பெனி, சோனி எது ஒன்று வாங்கினாலும் முடிஞ்சால் கம்பெனியை நாளுங்க.
ஏன்னா இதெல்லாம் அன்வாரண்டி. இது மேக்ஸிமம் எங்கே சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட், டி நகர், பஜார் ரோடு இந்த மாதிரி ஏரியாவில் தான் உங்களுக்கு சப்ளை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்பி வாங்காதீங்க. அதிகபட்சம் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ரூபா கொடுக்கலாம், ஓகே அப்படின்றது எனக்கு மனசு திருப்தி. என்ன மாதிரி யாரும் அடுத்து வாங்கி ஏமாறாதீங்க. தேங்க்யூ, குட் லக். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் இருந்தால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஜேவி கார்த்திக். தேங்க்யூ.